ஹலோ. ஏய் இல்ல. ஏய் அப்படி இல்ல. சரி நீ சொல்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் சொன்னதே வேற. நீ அப்படி புரிஞ்சுக்கினா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சரி நான் அப்புறம் பேசுறேன். சி இது மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு உங்க பார்ட்னர் கிட்ட பேசுறப்ப நடக்குதா? ஒரு சிம்பிள் இஷ்யூ தான், பட் பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஒரு பாயிண்ட்ல சொன்னா அவங்க ஒரு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல புரிஞ்சுக்கிறாங்க. இது மாதிரியான ஆர்குமெண்ட் மிஸ்கம்யூனிகேஷன் எதுக்கு நடக்குதுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இட்ஸ் பிகாஸ் மென் அண்ட் உமன் திங்க் டிஃப்ரெண்ட். எந்த டிஃபரன்ஸ் தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தி மென் ஆஃப் ஃப்ரம் மார்ஸ் உமன் ஆஃப் ஃப்ரம் வீனஸ் என்ற புக்கை பார்த்தா பார்க்க போறோம். எந்த புக்ல இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஸோ புரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம பார்ட்னர் கிட்ட ஸ்மூத்தா பேசுறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி அவாய்ட் பண்ணும். அப்புறம் இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஐ மீன் என் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ அதையும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ணில் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நம்ம ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிக்கிறோம், ரொம்ப டிஃப்ரெண்டா பேசும். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் தான் நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு பெரிய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து கிரியேட் பண்ணுது, அப்படி என்ன நம்ம வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா பேசுறோம், ரெண்டு பேரும் டிஃப்ரெண்டா பேசுறோம். எந்த ஒரு விஷயத்துல நம்ம ஒரே விஷயம் தான், ஆனா அது டிஃப்ரெண்டா பேசுறோம், டிஃப்ரெண்டா திங்க் பண்றோம். அப்படி எந்த அளவுக்கு பண்றோன்ற பத்தி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் ஆஃப் லவ், ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் எமோஷனல் சைக்கிள்ஸ் இன் ரிலேஷன்ஷிப், லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோரிங் பாயிண்ட் இன் ஆப்போசிட் செக்ஸ். ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம். ஒரு மென் அண்ட் உமன் ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மென்னுக்கு போயிடலாம். மென் வந்து இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க வந்து அவங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுவா இருக்கும்னா அதுக்கு என்னடா சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்றது தான் இருக்கும். அவங்க அதுக்காக என்ன பண்ணிப்பாங்களா, அவங்களே வந்து பாத்தீங்கன்னா தனிமைப்படுத்திப்பாங்க. இதுக்கு ஆர்த்தர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. மென் வந்து இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க வந்து ஒரு கொகைக்குள்ள போயிடுவாங்க. ஒன்ஸ் அதுல இருந்து அவங்க சொல்யூஷன் ஃபைன் பண்ணிட்டாங்கன்றப்ப திரும்ப வந்து நார்மலா வந்து ரிலேஷன்ஷிப்ல பேசுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு உமன் வந்து எப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் சொல்லலாம். உமன் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் அதுக்கு எப்படி சொல்யூஷன் ஃபைன் பண்றதை விட அதை அவங்க வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஓகே நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், பட் இதனால எப்படி ஒரு சண்டை வரப்போகுது, நம்ம ரிலேஷன்ஷிப்ல பத்தி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ரெண்டு சினேரியோ எடுத்துக்கலாம். சினேரியோ ஒன் வந்து பாத்தீங்கன்னா மேலுக்கு, சினேரியோ டூ வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சினரியோ, இப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வராரு, ஒரு ஆஃபீஸ்ல ஏதோ பிரச்சனை, அவர் வந்து ரொம்ப அமைதியா உட்காந்துட்டே இருக்காரு, எதுவும் பேசல, ஒன்றும் இல்லை, என்னடா இதுன்ற மாதிரி இருக்காரு. நீங்க வரீங்க வந்து பாக்குறீங்க, என்ன இது நல்லா தான் இருந்தாரு, என்ன திடீர்னு ரொம்ப இதுவா இருக்காரு. சரி ஓகே அவர்கிட்ட என்னன்னு கேட்போம், நம்ம கிட்ட கொஞ்சம் பேசினாரு, கொஞ்சம் ஷேர் பண்ணாருன்னா அவர் கொஞ்சம் நல்லா பெட்டரா ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் கேட்டுட்டே இருக்கீங்க. அவரு என்ன சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க வேலையை பார்த்துட்டு போ, கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படியே சொல்லிட்டே இருக்காரு. நீங்க கேட்க கேட்க ஒரு ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுற, ரொம்ப கத்திட்டாரு. எனக்கு கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்கவே விட மாட்டேங்க, ஏன் இப்ப பாரு வந்து நோய் என்னன்னு பேசிட்டே இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாம வந்து ஒரு நல்லது பண்ணலாம்னு நினைச்சோம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இதுவா இருக்காரு, நம்ம கிட்ட ஷேர் பண்ணா பெட்டரா ஃபீல் பண்ணுறதுன்னு நினைச்சோம் அப்படின்னு உமன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கொஞ்சம் தப்பா திங்க் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவருக்கான ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கொடுக்கணும். அவரே பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நார்மல் ஆனதுக்கப்புறம் திரும்ப உங்ககிட்ட வந்து நார்மலா பேசுவார். இப்போ வந்து உமனுக்கு பார்க்கலாம். இப்போ சேம் ஆஃபீஸ் நிறைய வச்சுக்கலாம். இப்போ இப்போ உங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்றாங்க, ஏங்க எனக்கு ஆஃபீஸ்ல ரொம்ப கடுப்பா இருக்குங்க, என் ஆஃபீஸ்ல ஒரு லேடி எப்ப பாரு என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்க, அவங்க எப்படி வந்து சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன அடுத்த செகண்ட் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒண்ணு மாத்தி ஒண்ணு சொல்யூஷன் சொல்லிட்டே இருக்கீங்க. நீ அவங்க கிட்ட அப்படி பேசிருக்க வேண்டியது, நீ அவங்க கிட்ட இப்படி பேசு, நெக்ஸ்ட் டைம் இப்படி பேசினாங்கன்னா அப்படியே டேரக்டா இது மாதிரி சொல்லிடு, இல்லையா உங்க மேனேஜர் கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிடு, அப்படி இப்படி 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 சொல்லிட்டே இருக்கீங்க. அதுக்கு உங்க ஒய்ஃப் வந்து இல்ல இல்ல அது வராது இது வராது, அப்படி இப்படி பண்றது, இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க அதெல்லாம் கேட்காம நீங்க மாத்தி ஒண்ணு நீங்க நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. ஒரு சர்டன் பாயிண்ட் அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகி கத்திடுறாங்க உங்ககிட்ட. ஐயோ எனக்கு புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா, நான் என்ன பைத்தியமா, நான் இதை எல்லாமே பண்ணி ஒர்க் அவுட் ஆகுதான்னு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்திடுறாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்து நம்ம கிட்ட ஏன் சொல்றாங்க, அதுக்கு வந்து சொல்யூஷனுக்காக தானே சொல்றாங்க, அப்படி சொல்றப்ப ஏன் இவங்க வந்து நம்ம கிட்ட வந்து கத்துறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாம அப்படியே இதுவா இருக்கீங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மென் என்ன பண்ணணும்னா, நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், அவங்க பேசுறத நீங்க காது கொடுத்து கேட்டாலே போதும். அவங்க உங்ககிட்ட வந்து நீ வந்து என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றேன். என் டே இது மாதிரி போச்சு, நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்றதுதான் அவங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் இதுவா இருக்கும். ஒன்ஸ் அது உங்ககிட்ட ஃபுல்லா அவங்க ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம ரெண்டு இதையும் சேர்த்து பார்க்கலாம். மோட்டிவேஷன் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் லவ், இது ரெண்டுமே சேர்த்து பார்க்கலாம். ரெண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலரா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு மோட்டிவேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
என்னன்னு கேட்கலாம். பட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒரு பர்சன் மோட்டிவேட்டடா இருந்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த மோட்டிவேட்டட்ன்றது என்ன சொல்றேன்னா, மென்னுக்கும் உமனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ மென் வந்து எப்படி வந்து ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க. அதே உமன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல வேல்யூவா இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு இருந்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல நல்லா மோட்டிவேட்டடா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது கேட்கறப்ப ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும். யூஸ்ஃபுல், வேல்யூ சிமிலரா இருக்க மாதிரி. பட் இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. இந்த டிஃபரன்சஸ் நீங்களே பாருங்க. ஸோ மென் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ எந்த அளவுக்குன்னா, இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ வருதுன்னா, அந்த இஷ்யூ வந்து நான் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். என் பார்ட்னருக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கேன். ரொம்ப நீடா இருந்திருக்கேன். அந்த ஒரு ஃபீல் குடுக்குறப்ப, அவங்க வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப மோட்டிவேட்டா ஃபீல் பண்ணுவாங்க. உமன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல வேல்யூவா இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த இடத்துல நான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறேன். அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன வந்து ரொம்ப வேல்யூ பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ஸ் ஆஃப் லவ்வே அப்படியே இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்லிடலாம். இப்போ சடனா கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒண்ணு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. அது அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மெக்கானிக் கால் பண்ணி கூப்பிடுறதா இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் பண்றப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்லயும் மோட்டிவேட்டடா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆக்ஷன்ஸ் ஆஃப் லவ்வும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு விஷயத்த அவங்க வந்து பண்ணணும். உங்களுக்கு ஒரு பொருளா வாங்கி குடுக்குறதா இருக்கட்டும், இல்ல அவங்களே ஏதாவது ஒண்ணு பண்ணி குடுக்குறதா இருக்கட்டும். ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு பிசிக்கலாவோ ஏதோ பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, மென்னோட லவ்னு சொல்லலாம். ஸோ உமன் வந்து எப்படின்னு சொல்லலாம்னா, அந்த வேல்யூன்னு சொல்லியிருந்தேன்ல, ஒரு வேல்யூபிளான வேர்ட்ஸ் சொல்றதா இருக்கலாம். அவங்க கிட்ட ஐ லவ் யூ சொல்றதா இருக்கட்டும். இல்ல எனக்கு நீங்க வந்து ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். ஸோ அவங்களோட லவ் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் தி எமோஷனல் சைக்கிள்ஸ் இன் ரிலேஷன்ஷிப். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா டைம்லயும் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து 100% லவ் வந்து கொடுக்க முடியாது. கண்டிப்பா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கும் உமனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ். ஸோ எந்த அளவுக்குன்றத தான் பார்க்க போறோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வராது. நிறைய பிரச்சனையும் வராது. இது புரியாம தான் நம்ம நிறைய நிறைய சண்டை வந்து போட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், மென் வந்து ஒரு பிரச்சனை ஒருத்தர் அவங்க தனியா இது பண்ணிப்பாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு ஆத்தர் வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, மென் ஆர் லைக் ரப்பர் பேண்ட் அப்படின்னு சொல்றாரு. அதே உமனுக்கு வந்து எமோஷனல் சைக்கிள்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, உமன் ஆர் லைக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மென்னு பார்க்கலாம். மென் வந்து பார்த்தீங்கன்னா மென் ஆர் லைக் ரப்பர் பேண்ட். இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம எந்த அளவுக்கு இழுக்கிறோமோ அதே அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அதே தான் அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்றப்ப அவங்க தனியா போயிடுவாங்க. அந்த டைம்ல வந்து நீங்க வந்து இன்னொரு நம்மகிட்ட போயிட்டு நம்ம பிடிக்கலையா, நம்மகிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம, நீங்க அந்த டைம்ல பொறுமையா வெயிட் பண்ணணும். அவங்க வந்து எந்த அளவுக்கு உங்களை விட்டு விலகி போறாங்களோ, அதை விட டபுள் மடங்கா உங்ககிட்டயே வந்து லவ் வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாரு. ஓகே. அப்ப அது மாரி டைம்ல நான் என்ன பண்றது? அவர் வந்து என்கிட்ட பேசாம இதுவா இருக்கிறப்ப நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளிய போலாம். இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங்கோ, இல்ல நீங்க அது மாரி உங்கள இது பண்றதுக்கு நீங்களே கொஞ்சம் தனியா இது பண்ணி போய்க்கலாம். அவரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார். இப்போ வந்து உமனுக்கு வந்து வரலாம். ஃபர்ஸ்ட் உமன் ஆர் லைக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. உமன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடல் அலைகள் மாரி. அடிக்கடி பார்த்தீங்கன்னா, அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அவன் லைக் ஒரு மூட் ஸ்விங்ஸ் சொல்லலாம். எவ்ரி மந்த்துமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நெறைய லவ் வந்து குடுப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே குடுக்க மாட்டாங்க. ரொம்ப எம்ப்டியா இருப்பாங்க. ஸோ நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அவங்க நல்லா பேசுறாங்க திடீர்னு ஏன் இப்ப இன்னும் பேச மாட்றா? அப்படின்னு இல்லாம அவங்க ரொம்ப லோவா இருக்கிற டைம்ல நீங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்து, அவங்க என்ன சொல்றாங்கன்றத நீங்க காது குடுத்து நீங்க கேட்கணும். கேட்டாலே போதும். அவங்க திரும்பவும் நல்ல ஒரு பெட்டரா ஃபீல் பண்ணி திரும்பவும் உங்ககிட்ட நெறைய வந்து லவ் வந்து குடுப்பாங்க. ஸோ இத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ரிலேஷன்ஷிப்ல நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை வந்து வராது. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோரிங் பாயிண்ட் இன் ஆப்போசிட் செக்ஸ். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மென் அண்ட் உமன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டா வந்து பாயிண்ட்ஸ் குடுப்பாங்க. அவங்க பார்ட்னருக்கே அவங்க டிஃப்ரெண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து குடுப்பாங்க. மென் குடுக்குற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டா வந்து மென்னுக்கு வந்து பாயிண்ட்ஸ் குடுப்பாங்க. இப்போ மென் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பைக் வாங்கி குடுக்குறீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் குடுப்பாங்க. லைக் 20 பாயிண்ட்ஸ் அது மாரி குடுப்பாங்க. இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு குக் பண்ணி குடுக்குறீங்கன்னா, அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து குடுப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்றீங்க, இது பண்றீங்களோ அதுக்கே டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். 10, 20, 30 அது மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உமன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். நீங்க அவங்களுக்கு என்னதான் நீங்க கிஃப்ட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் அவங்க வந்து உங்களுக்கு குடுக்குற பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பாயிண்ட். நீ அவங்களுக்கு பெரிய ஒரு வீடு வாங்கி குடுத்தாலும் சரிதான். அவங்க அது குடுக்குறது ஒரு பாயிண்ட் தான். இல்ல அவங்களுக்கு ஒரு பூ வாங்கி குடுத்தாலும் அவங்களுக்கு உங்களுக்கு குடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணாலும் சரிதான். ஒரு கேரிங்கா பேசினாலும் சரி, அவங்க ஹேண்ட் ஹோல்ட் பண்ணாலும் சரி, இல்ல அவங்களுக்கு ஒரு ஜென்டிலா ஒரு ஹக் குடுக்குறீங்கனாலும் சரி, அவங்க குடுக்குற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் குடுப்பாங்க. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா,
உமனுக்கு வந்து நீங்க ரொம்ப பெருசா எதுவும் வாங்கி கொடுக்கணும் பண்ணணும்ன்றதுலாம் இல்லை. அவங்களுக்கு எது தேவையான ரொம்ப சின்ன சின்ன விஷயம் நீங்க பண்ணாலே போதும். அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு என்ன நீங்க வாங்கி கொடுக்குறீன்றதை விட நீங்க அவங்களுக்காக எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா எஃபோர்ட் போடுறீங்கன்றதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கேட்டு பாதி பேர் சொல்லுவீங்க, என்னடா சொல்ற, காசு இருந்தா போதும், பொண்ணுங்கெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றவங்க இருக்காங்க. அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கலாம். மேபி அந்த பொண்ணுக்கு வந்து இப்ப எதுவுமே கிடைக்கல, ஒரு லவ்வாவும் சரி, ஒரு எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு எதுவுமே அந்த ரிலேஷன்ஷிப்ல கிடைக்கலன்றப்ப அட்லீஸ்ட் இந்த ஃபினான்ஷியலா உங்ககிட்ட இனிஷியலா பாத்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகி வரலாம். பட் ஒரு லாங் ரன்ல பாத்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு நீங்க எந்த ரிலேஷன்ஷிப்னா இருந்தாலும் சரிதான். ஒரு சில பேருக்கு ரொம்ப அழகா இருக்காங்க சொல்லுங்க, அட்ராக்டிவ்னஸ்னால வரலாம். ஒரு சில பேருக்கு அந்த ஃபினான்ஷியலா இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிற சொல்லுது, இதனால வரலாம். பட் ஒரு லாங் ரன்ல அதுவும் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், அவங்களோட மென் அண்ட் உமன் சைக்காலஜியும் புரிஞ்சுக்கணும், உங்க பார்ட்னரையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க உங்க வீட்டு சைட்லயும் பார்த்துருப்பீங்க. ஏன் இப்ப பெரிய பெரிய செலிபிரிட்டிஸே பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்ல தான் வந்து நிக்கிறாங்க. அவங்க கிட்ட இல்லாத காசுலாம் என்ன சொல்லுங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல ஹாப்பியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். இந்த புக்ல சொன்னது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன்ல, இந்த புக்ல எனக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து பிடிக்கல அப்படின்னு. ஸோ அது என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆத்தர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரே ஐடியா சொன்ன மாதிரியே இருந்திருக்கும். சொன்ன விஷயத்தை திருப்பி 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 சொன்ன மாதிரியே இருந்திருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல. ஐ மீன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ப்ராப்ளம் வந்து எப்ப பாருமே வந்து ஒரு சொல்யூஷன் ஃபைன் பண்ணுவாங்க, உமன்னா நிறைய பேசுவாங்க. ஸோ இதையே திருப்பி திருப்பி சொன்னது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப இதுவாச்சு சொல்லுவேன். ரெண்டாவது தான் ரொம்ப ஸ்டீரியோ டைப்பா இருந்துச்சு எனக்கு. இப்போ மென்னுனா வந்து சொல்யூஷன் மட்டும்தான் வந்து ஃபைன் பண்ணுவாங்க, வந்து அவங்க எமோஷனலி ஷேர் பண்ண மாட்டாங்க, ரொம்ப இதுவான ஆளு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி உமன்னா வந்து எப்ப பாரு பேசிட்டே தான் இருப்பாங்க, அவங்க வந்து சொல்யூஷனே ஃபைன் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பிடிக்கல. ஸோ இதுக்கு பதிலா நான் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரிதான், அவங்க பேசுறத கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ பொண்ணுங்க சொல்றதா வந்து பசங்க கேட்கணுன்றதுலாம் அப்படிலாம் கிடையாது. பசங்க சொல்றதையும் பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்களோட இதை வந்து ஷேர் பண்ணணுன்றதான் இருக்கும். நம்ம பேசுறது யாரா கேட்க மாட்டாங்கன்னு தான் இருக்கும். அது மட்டும்தான். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு இதுவா இருந்துச்சு. அது உங்களுக்கு எப்படி இதுவா இருக்குன்றத நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த புக்ல எல்லாமே ஓகே தான், நல்லா சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. அப்ப என்ன தாண்டா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்னா வெறும் சண்டை போடுறது மட்டும் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.